ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு லட்டு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு. என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. 1 கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி, அதாவது சாதம் செய்கிற அரிசி வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை 1 கப் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் அரிசி வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பொரி மாதிரி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அரிசி வந்து வறுக்கும் போதே வந்து நம்ம ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 போல் வந்து ஏலக்காய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லட்டுக்கு வந்து நம்ம பாகுபதமெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லைங்க. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் லட்டு செய்கிறீங்க அப்படின்னா இந்த லட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே அதே பேனில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காவை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து தேங்காய் வந்து கெடாமல் இருக்கும், லட்டில் இருக்க தேங்காய் வந்து கெடாமல் இருக்கும். அதனால தான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஈரப்பதம் இல்லாமல். நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அந்தளவுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த தேங்காயை வந்து நம்ம லட்டு பிடிச்சதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வந்து 1 கப்புக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிறதுக்குள்ளே நாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காயையும் அரிசியையும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக வந்து கிடைக்காதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் கிடைக்கும். நம்ம அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியையும் ஏலக்காயையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா பவுடர் ஆகாதுங்க, பாதி அளவுக்கு தான் ஆகும். இந்த அளவுக்கு வந்து கொரகொரப்பாக தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா உள்ளே ஆட் பண்ணோன்னே வந்து அரிசி வந்து நல்லா தண்ணியை உறிஞ்சிரும். கைவிடாமல் கலர்னிங்கன்னா தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலரணுங்க, இல்லைன்னா கெட்டி சேர்ந்துடும். அதனால் வந்து கைவிடாமல் அப்படியே கலர்னிங்கன்னா நல்லா கூழ் பதத்துக்கு கிடச்சிரும். இந்தளவுக்கு வந்து கூழ் பதத்துக்கு கிடச்சிரும். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை வந்து 1 கப் அளவு எடுத்துருக்கலாம். இது வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுறேன் நான். உங்கள்கிட்ட வந்து வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணங்காட்டி அடி பிடிக்குங்க, அதனால் வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க. இந்த கூழ் மாதிரி இருக்க பதத்திலிருந்து நல்லா அல்வா பதத்துக்கு கிடைக்குங்க. நம்ம அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, இப்போ வந்து கூழ் பதத்தில் இருக்குது. அப்படியே கலரிகிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு வந்து அல்வா பதத்துக்கு கிடச்சிரும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலரணும் அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாக கிடைக்கணும், அப்போ தான் வந்து லட்டு வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் லட்டு எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக கையில் ஒட்டாமல் அழகாக வருங்க. இங்கே பார்த்திங்களா, கையில் ஒட்டாமல் அழகாக சூப்பராக வரும். லட்டு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்க தேங்காயில் வந்து புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி தேங்காய் வந்து படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுங்காட்டி சீக்கிரமே சாப்பிட்ணும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கூலிங்காக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 டேஸ் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அல்வா பதத்துக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். நாம் எடுத்த 1 கப் புழுங்கல் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 20 லட்டு கிடச்சிருக்கு. நீங்களும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.